சார் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டோல்கேட்டுக்கான வருடாந்திர பாஸ் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இந்த 3000 ரூபாய் டோல் ஃபீ இப்போ கொண்டு வர போறாங்கல்ல, இதுல மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா சார்? இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இப்போ புதுசா வேற 3000 ரூபாய் ஃபாஸ்டேக் ஒன்று எடுத்துட்டு வரணுன்றீங்க. நான் அதுலயே கண்டினியூ பண்ணலாமா இல்ல புதுசா வாங்கி போடணுமா? சார் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த டோல்கேட்டுக்கான வருடாந்திர பாஸ் மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது எப்ப கொண்டு வர போறாங்க சார்? சார் ஆக்சுவலி வந்து அது வர்ற இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் 15, 2025ல இருந்து அந்த ஃபாஸ்டாக் உடைய ஆனுவல் பாஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வராங்க சார். இது எந்தெந்த வெஹிக்கிளுக்கு எல்லாம் பொருந்தும் சார்? எந்தெந்த வாகனங்களுக்கு பொருந்தும் சார்? ஆக்சுவலி இது வந்து ஒயிட் போர்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பிரைவேட் வெஹிக்கிள்னு சொல்லுவோம். பிரைவேட் வெஹிக்கிளா இருக்கக்கூடிய கார், ஜீப், வேன் இதுக்கெல்லாம் பொருந்தும் சார். அதே பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த எல்லோ போர்ட் சொல்லுவோம். ஸோ அந்த வெஹிக்கிளுக்கு இது பொருந்தாது சார். இப்போ இந்த 3000 ரூபாய் நான் எங்க போய் ரீசார்ஜ் பண்றதுங்க சார்? யார் அணுகணும் சார்? நீங்க வந்து அப்ளிகேஷன் த்ரூவே நீங்க பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட்டுடைய ராஜ்மார்க் யாத்ரா ஆப் அப்படின்னு சொல்லி இருக்குங்க சார். நீங்க அதுல போயிட்டு ரீசார்ஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா NHAI அவங்களுடைய வெப்சைட்ல போய் பண்ணலாம் சார். அப்படி இல்லைன்னா MORTH வெப்சைட் இருக்குங்க சார். ஸோ இந்த 3 வேலை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம் சார். இந்த ஃபாஸ்டாக்கான 3000 ஆனுவல் பாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. ஆமாங்க சார். அது எந்தெந்த டோல்கேட்டுக்குலாம் பொருந்தும் சார்? சார் ஆக்சுவலி வந்து ஸ்டேட், ஓகே சார், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் பாடி, ஓகே, இதுல இருக்கக்கூடிய டோல்கேட்டுக்கு பொருந்தாது. ஒன்லி இந்த ஸ்கீம் எதுக்கு எலிஜிபிள் ஆகும் அப்படின்னா நேஷனல் ஹைவே, நேஷனல் எக்ஸ்பிரஸ் வே. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணக்கூடிய நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய அந்த டோல்கேட்டுக்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் சார். இப்போ சிங்கிளா போனோம்னா ஒரு டோல் ஃபீ வாங்குவாங்க. ஆமாங்க சார். இது அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும்போது அதுக்கு ஒரு ஃபீ வாங்குவாங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு லாபம் இருக்கும். கண்டிப்பாங்க சார், கண்டிப்பா. அது மாதிரி இந்த 3000 ரூபாய் டோல் ஃபீ இப்போ கொண்டு வர போறாங்கல்ல, இதுல மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா சார்? சார் கண்டிப்பாங்க சார். நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஆக்சுவலா நம்ம இப்ப நின்று இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தொப்பூர் டோல்கேட். ஆமா சார். பாளையம் டோல் பிளாசா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுல நீங்க கார்ல போறோம்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளா போறீங்க அப்படின்னா 120 ரூபாங்க சார். 120 வாங்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்போ அவங்க சொல்ற கால்குலேஷன், நம்மளுடைய இந்த டோல் இது வந்து பாத்தீங்கன்னா 3000க்கான ஆனுவல் பாஸ் எடுத்தோம் அப்படின்னா 200 டைம் வந்து நீங்க போயிட்டு வரலாம், இது பண்ணலாம் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா 1 வருஷம் வேலிடிட்டின்னு சொல்றாங்க சார். இப்போ அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். அப்போ ஒரு டைம் நம்ம டோலை கிராஸ் பண்றோம் அப்படின்னா 120 ரூபா. அப்போ 200 டைம் நம்ம வந்து டிராவல் பண்றோம்னா என்ன கால்குலேஷன் ஆகுதுங்க சார்? 24,000 ரூபாய். ஓகேங்களா? அதுவே நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இதே 24 ஹவர்ஸ்க்குள்ள அப் அண்ட் டவுன் ஆகணும் அப்படின்னா 120 ரூபாய் பாத்தீங்கன்னா டபுள் ஆகணும்னா 240 ரூபாய் வாங்கணும். ஆனா 240 வாங்க மாட்டாங்க, 185 ரூபா தான் வாங்குவாங்க. சோ அதுல வந்து நமக்கு லாபம் இருக்குங்க சார். அப்படி பார்க்கும்போது 100 ட்ரிப் எடுத்துக்கோங்க. சோ நம்ம போயிட்டு வரது 100 ட்ரிப்பா எடுத்தோம் அப்படின்னா 200 ட்ரிப்பா கால்குலேஷன் ஆகும். அப்போ நம்ம இன் அண்ட் அவுட் வந்து 100 டைம் போயிட்டு வரோம்னா 200 ட்ரிப். அப்ப 185 ரூபாய் நீங்க வந்து 100 டைம் போட்டீங்க அப்படின்னா 18,500 ரூபாய். இப்போ நீங்க சிங்கிளா போனீங்க அப்படின்னா 200 டைம் போறீங்க அப்படின்னா 24,000. அதுவே அப் அண்ட் டவுன் ஆகுறீங்க அப்படின்னா 18,500. லாபம் வந்து பாத்தீங்கன்னா 5,500 ரூபாங்க சார். இதுவே 3000 ரூபாய்க்கான ஆனுவல் பாஸ் எடுத்துட்டா உங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகுது? வெறும் 3000 ரூபாயில நீங்க 200 ட்ரிப் போயிட்டு வரலாம் சார். 20 பாத்தீங்க அப்படின்னா பெரிய லாபம். ஆனுவல் பாஸ் வந்து 3000 ரூபாய். அது வந்து 1 இயர் வேலிடிட்டின்னு சொல்றாங்க. அது இல்லாம இது ஒரு 200 ட்ரிப் போலாம் அப்படின்றாங்க சார். இது என்ன சார்? ஒண்ணு கன்ஃபியூஷனா இருக்கு. எப்படி இது சார்? இந்த ஆனுவல் பாஸ் வந்து வேலிடிட்டி 1 இயருங்க சார். அப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 200 ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ரெண்டுத்துல எது முதல்ல வருதோ அப்போடைய உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கட் ஆயிடும். சோ அது எது முடியுதோ அதுக்கப்புறம் நீங்க திரும்ப தான் அந்த 3000 ரூபாய் கொடுத்து ரெனிவல் பண்ணணும் சார். சோ 1 இயர்ன்ற போது அதுல எந்த ஒரு டவுட் இருக்காது. இந்த 200 ட்ரிப் அப்படின்றதுல என்ன டவுட் அப்படின்னாங்க சார், ஒரு டோல்கேட்டுக்குள்ள உள்ள என்ட்ரி ஆகுறோம்னு வச்சுக்கோங்களேன். சோ அது வந்து ஒரு ட்ரிப்பா கணக்கெடுக்கும் சார். அந்த ஒரே டோலுக்குள்ள நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னா அது 2 ட்ரிப் ஆகும். சோ ஒன்னும் இல்ல சார், அந்த டோல்கேட்டுக்குள்ள போறோம்னாவே அது வந்து ஒரு ட்ரிப். அந்த டோல்கேட்டுக்குள்ள நீங்க ரிட்டர்ன் வரீங்க அப்படின்னா அது 2 ட்ரிப்பா கணக்கெடுக்கப்படும் சார். இதுல இன்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, பட் அதுல எனக்கே கிளாரிட்டி இல்லைங்க சார். நான் அபிஷியல்ஸ் கிட்ட கேட்டிருக்கோம், அவங்க அப்டேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க சார். என்ன அப்படின்னா க்ளோஸ்டு டோல்கேட் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ளோஸ்டு டோல்கேட்ல மட்டும் இன் அண்ட் அவுட் சேர்த்து 2 டோலையும் சேர்த்து ஒரு ட்ரிப்பா கணக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். அது மட்டும் கிளாரிட்டியா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் சார். இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம இப்போ புதுசா வேற 3000 ரூபாய் ஃபாஸ்டேக் ஒன்று எடுத்துட்டு வரணுன்றீங்க. நான் அதுலயே கண்டினியூ பண்ணலாமா இல்ல புதுசா வாங்கி போடணுமா? சார் இது அவங்களுடைய ஓன் விஷயம் சார். ஸோ இப்போ நிறைய ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்றவங்க இருப்பாங்க சார். அவங்க பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டோல்கேட் பக்கமே இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க 2 பேருக்குமே இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் சார். ஸோ இதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் இஷ்டம் தான். ஸோ உங்க விருப்பம் இருந்தா நீங்க பழைய ஸ்கீம்லேயே கண்டினியூ ஆகிக்கலாம். இல்ல அப்படின்னா இந்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க பண்ணி வச்சுக்கலாம் சார். இதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த ஃபாஸ்டேக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபாஸ்டேக் வந்து நம்ம ஒட்டி வைக்கணும் சார். நம்ம ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு காருக்கா மாத்திப்பாங்க, இல்ல வந்து கீழே வச்சுப்பாங்க. ஸோ அந்த ஸ்கீம் வந்து இதுல எலிஜிபிள் இல்ல. இந்த ஆனுவல் பாஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா
நிச்சயமாவே கார்ல ஒட்டப்பட்டிருக்கணும் அப்படின்றத தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க சார். இதுல இன்னொரு சந்தேகமும் இருக்கு. ஓகேங்க சார். இப்போ அந்த பழைய ஃபாஸ்டேக் வந்து நான் எங்க போனாலும் பயன்படுத்திக்கலாம். ஓகே நேஷனல் ஹைவேவோ இல்ல இதுலயோ எல்லாம் இல்லாம ஓகே ஓகே எங்க போனாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ அதுவும் யூஸ் பண்ணிட்டு இதுவும் நான் யூஸ் பண்ணிக்கலாமா? சூப்பர் சார். இப்போ நீங்க வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3000 ரூபாய் கொடுத்து நம்ம ப்ரீபெய்ட் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கோங்க சார். இப்போ அடுத்து நம்ம இந்த ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, ஸ்டேட் ஹைவேக்குள்ள அப்படி இல்லைன்னா நம்ம லோக்கல் பாடிக்குள்ள போகும்போது நம்ம உள்ள பேமெண்ட் வச்சிருக்கணும் சார். அந்த மாதிரியான டோல்கேட்டுக்குள்ள போகும்போது ஆஸ் யூஷுவல் என்ன ஃபீயோ அந்த ஃபீ டிடக்ட் ஆயிக்கும். நீங்க நேஷனல்ல போகும்போது இந்த ஆனுவல் பாஸ் உடைய இது வந்து டிடக்ட் ஆயிக்கும் சார். கவுண்ட் எடுத்துக்கோங்க சார். அந்த எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுவும் நான் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாங்க சார், அதையும் நீங்க பண்ணி வச்சுக்கலாம். இதையும் நீங்க புதுசா வரக்கூடிய ஆனுவல் பாஸும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லப்பா எனக்கு புதுசா வர்றது எனக்கு தேவைப்படாது அப்படின்னா நீங்க ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இருக்கிற அந்த ஃபாஸ்டாக் சிஸ்டமை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் உங்க 2 பேருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேங்க சார். ஏன்னா இந்த ஆனுவல் பாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் பீப்புளுக்கு இருந்துட்டே இருந்துச்சு. உங்களுடைய கொஸ்டின் மூலயமா எனக்கு ஆன்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் நீங்க கொடுத்துருக்கீங்க. என்னுடைய ஆன்சர் மூலயமா நிச்சயமா நிறைய பேருக்கு இருந்த டவுட் வந்து கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேள்விகளையும் தாண்டி இந்த டவுட்டையும் தாண்டி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. என்னால முடிஞ்ச ஆன்சர் பண்ணி உங்களுடைய டவுட்டை நான் கிளியர் பண்றேன்.